ஒரு குரங்கு ரயில்வேல சிக்னல் மேனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டவுன் போர்ட் அப்படிங்கிற இடத்துல எலிசபெத் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் ஜேம்ஸ் வெயிட் அப்படிங்கிறவர். இவரு ஒரு ரயில் பெட்டியில இருந்து இன்னொரு ரயில் பெட்டிக்கு அசால்ட்டா தாவுவாராம். அதனால அவரோட பேர் கூட ஜேம்ஸ் ஜம்பர் அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க. இருந்தாலும் அவர் ஒரு டைம் அப்படி தாவும் போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அவரோட ரெண்டு காலையுமே இழந்துட்டாரு. அதுக்கு அப்புறமா மரக்கட்டையால செய்யப்பட்ட ஆர்டிபிஷியல் காலை வச்சுதான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் மார்க்கெட்ல ஒரு பபூன் வகை குரங்கு ஒரு வண்டியை இழுத்துட்டு போறதையும் அந்த எஜமானுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதையும் பார்த்தாரு. 1881 ஜாக் அப்படின்ற ஒரு குரங்க வாங்கினாரு. அவரோட சேரை தள்ளுறதுக்கும் ரயில்வே சிக்னலை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ட்ரைனிங் கொடுத்தாரு. இதை பார்த்து பொறாமப்பட்டு சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனாலும் செக் பண்ண வந்த அதிகாரிகள் இதோட அறிவை பார்த்து அபிஷியலாவே ஜாக்க வேலைக்கு வச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, டெய்லி 20 சென்ட் சம்பளமும் வாரத்துக்கு ஒரு நாள் அரை பாட்டில் பீரும் அதுக்கு சேலரியா கொடுத்துருக்காங்க. ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்த 9 வருஷத்துல ஜாக் ஒரு டைம் கூட தப்பு பண்ணதே கிடையாதாம். 1890 காச நோயால இறந்துச்சு. ஜாக்கோட மண்டவோடு இன்னும் கிரஹாம் டவுன்ல இருக்கிற அல்பாமி அப்படிங்கிற மியூசியம்ல வைக்கப்பட்டிருக்கு.